ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பசில சால்வ் பண்ற மாதிரி உங்க லைஃப்ல வர பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூல் தான் மேத்ஸ் லாஜிக். இன்னைக்கு அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். மேத்ஸ் லாஜிக் இத கேட்ட உடனே கணக்கு போடுறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு தோணுதா? பொதுவா மேத்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் நம்பர்ஸ், சம்ஸ் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது மட்டும்தானா உண்மை? கிடையவே கிடையாது. இந்த மேத்ஸ் லாஜிக்குங்கிறது வெறும் எக்ஸாம் மார்க்க பாண்டி ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஸ்கில். வாங்க, மேத்ஸ்ங்கிறது வெறும் புக்ல இருக்கிற நம்பர்ஸ் தானா? இல்லவே இல்ல. அது எப்படி நம்ம லைஃபோட எல்லா இடத்துலயும் கலந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு வேலையும் பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுக்கு பேர் என்ன? அதுதான் லாஜிக். இந்த மேத்ஸ் லாஜிக்கோட அடிப்படையே அதுதான். இது வெறும் நம்பர்ஸை டீல் பண்ற விஷயம் கிடையாது. இது ரொம்ப தெளிவா ஒரு ஸ்ட்ரக்சரோட யோசிக்கிற ஒரு முறை. சரி, இந்த லாஜிக் திங்கிங் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நிஜமாவே நம்ம டெய்லி லைஃப்னு இது யூஸ் ஆகுதா? வாங்க, சில சிம்பிள் உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ நீங்க கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்து 380 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. பாக்கி 120 ரூபாய் கரெக்டா வருதான்னு டக்குன்னு மைண்ட்ல கால்குலேட் பண்றீங்களே, அதுதான் இந்த லாஜிக். அதே மாதிரி ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலைகளை எது முக்கியம்னு வரிசைப்படுத்தி டைம் மேனேஜ் பண்றதும் ஒரு விதமான லாஜிக் தான். ஏன், மாச சம்பளத்துக்குள்ள செலவை பிளான் பண்ற பட்ஜெட்டும் இதே லாஜிக் தான். பாத்தீங்களா, நாம கவனிக்காமலே இந்த மேத்ஸ் லாஜிக் நம்ம ஒவ்வொரு நாளையும் எவ்வளோ சிம்பிள் ஆக்குதுன்னு. இது வெறும் ஆரம்பம்தான். வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். ஓகே, டெய்லி வேலைகளை தாண்டி நம்ம ஃபியூச்சரையே தீர்மானிக்கிற படிப்புலையும் வேலையிலையும் இந்த லாஜிக் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? எக்ஸாம் ஹால்ல டென்ஷன்ல தெரிஞ்ச கேள்விக்கு கூட பதில் எழுத முடியாம தவிச்சிருக்கீங்களா? அந்த டைம்ல ஒரு கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றதே இந்த லாஜிக்கல் திங்கிங் தான். இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் புரோகிராமிங்ல இருந்து பேங்கிங் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான வேலைகள் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக்கல் திங்கிங் எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா? எந்த வேலையா இருந்தாலும் ஒரு பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் அடிப்படை. அதுக்கு லாஜிக் ரொம்பவே அவசியம். சரி, இப்போ வரைக்கும் இந்த மேத்ஸ் லாஜிக் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இதோட மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அது நம்ம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தி அமைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. ஆமாங்க, நிஜமாவே சொல்றேன். இது உங்க மூளைக்கு ஒரு சூப்பர் ஒர்க் அவுட் மாதிரி. நீங்க இந்த மேத்ஸ் லாஜிக்கை பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்க யோசிக்கிற திறன் தானாவே ஷார்ப் ஆயிட்டே போகும். இந்த 2 படத்தையும் பாருங்க. முன்னாடி ஒரு பிரச்சனைனா அது ஒரு சிக்கலான நூல்கண்டு மாதிரி. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னே தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா இந்த லாஜிக்கல் திங்கிங் பழகிட்டீங்கன்னா அதே பிரச்சனை ஒரு தெளிவான பாதை மாதிரி தெரியும். அந்த மன மாற்றம், அந்த கான்ஃபிடன்ஸ், அதுதான் இங்க முக்கியம். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை சின்ன சின்னதா குட்டி குட்டி பகுதியா பிரிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு சிம்பிள் மந்திரத்தை தான் இந்த லாஜிக்கல் திங்கிங் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கணக்க பார்த்து பயப்படாதீங்க, லாஜிக்கலா யோசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வெறும் வார்த்தைங்க இல்ல. அந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மேத்ஸ் உங்க கையில ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதமா மாறிடும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க லைஃப்ல இருக்கிற எந்த புதிர, எந்த பிரச்சனைய அடுத்ததா இந்த லாஜிக்கை வச்சு சால்வ் பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த லாஜிக்குங்கிறது வெறும் கணக்குக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கே உரியது.